ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷத்தில் இவனோட லைஃபே மாறிடும்னு இவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். வீரா இப்போ ஒரு ஃபுல் டைம் ஹவுஸ் ஹஸ்பண்ட். வீட்டில் சாப்பாடு செஞ்சு பொண்ணு கூட விளையாடி செம ஜாலியாக இருந்தவன் லைஃப்பில் அந்த ஒரு சின்ன மேனிப்புலேஷன் எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிற்க வச்சுருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு அவர் டிகே ரிவ்யூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கட்டா குஸ்தி 2. இந்த படத்தை செல்லா ஐயாவு அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் விஷ்ணு விஷால் அவர்கள் வீரா அப்படின்ற கேரக்டர்லேயும், ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவர்கள் கீர்த்தி அப்படிங்கிற கேரக்டர்லேயும் ரோல் பண்ணியிருக்காங்க. முதல் பாகத்தில் வீரா அண்ட் கீர்த்தி கல்யாணம் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த சீக்வனில் கீர்த்தி இப்போ ஒரு நேஷ்னல் லெவல் ரெஸ்லிங் சாம்பியனாக இருக்காங்க. வீரா தன்னோட மனைவியோட கனவுக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்டாக இருக்கான். இவங்களுக்கு மதிமலர் அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு வேறு இருக்கா. லைஃப் செம ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த இடத்துல நம்மளோட டைரக்டரோட ஸ்கிரிப்ட் படி ஒரு ஜெலஸான கோச்சு வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவர் கீர்த்தியோட சக்ஸஸ்லாம் பார்த்து பொறாமப்படுற ஒரு கோச். அவங்க மேரேஜில் ஏதாவது குழப்பம் உண்டாகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் வீராவும் கீர்த்தியும் ரொம்ப நல்லா புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரு கப்புள்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த கோச் க்ரியேட் பண்ணுற சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கடைசியில் டைவர்ஸில் வரை கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. அப்போ நம்ம கீர்த்திக்கும் வீராவுக்கும் இடையில சண்டை வர ஆரம்பிச்சிடும். கீர்த்தி நம்ம வீராவை தப்பாக புரிச்சுப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்க அந்த சின்ன பொண்ணு மதிமலர் எப்படி இவங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிளான் போடுறது கிளைமேக்ஸில் பெரிய ட்விஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் வீராவோட ஹவுஸ் ஹஸ்பண்ட் லைஃப் செம காமெடியாக போகும். கருணாஸ், யோகி பாபு, முனிஷ்காந்தோட கவுண்டர்ஸ் எல்லாம் தியேட்டரில் கன்ஃபார்ம் சிரிப்பு சத்தத்தை வர வச்சுருக்கோம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் எமோஷ்னலும் ஃபேமிலி ட்ராமாவும் மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. விஷ்ணு விஷாலோட ஆக்டிங்கும் ஐஸ்வர்யாவோட இன்டென்ஸ் பர்ஃபார்மன்ஸும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. மேரேஜில் காம்ப்ரமைஸ் ஆவது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஒரு நல்ல மெசேஜையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியில் வீராவும் கீர்த்தியும் சேர்ந்தாங்களா இல்லையா, அந்த ஜெலஸ் கோச்சோட பிளான் என்ன ஆச்சு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த மூவியில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இது மாதிரி லேட்டஸ்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. See you in the next video.